மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவநெறி பாடம், அதாவது தரம் 9க்குரிய பாடநெறியில் நாங்கள் இல்லறமே நல்லறம் என்ற பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இது 6வது பாடமாக உங்களுக்கு தரப்படுகின்றது. இல்லறமே நல்லறம். இல்லறம் என்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை என்று குறள் ஒன்று சொல்லுது. ஆகவே இல்வாழ்வினுடைய முக்கியத்துவம் இதன் மூலம் தெரிகின்றது. ஆகவே இல்வாழ்க்கையிலே ஈடுபடுகின்ற ஒருவன் தான் எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். முத்தியை பெறக்கூடியவனும் அவன்தான். இல்வாழ்விலே ஒழுங்காக நடந்து கொண்டால் வேறு நாங்கள் துறவரம் போக வேண்டிய அவசியமே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இல்லறமே நல்லறம் என்று இங்கே உங்களுக்கு சொல்லப்படுது. இல்லறமே நல்லறம். அறங்கள் யாவற்றிலேயும் நல்லறமாக சொல்லப்படுவது இல்லறம். ஆகவே அது எப்படி என்பதை நாங்கள் இந்த பாடத்திலே பார்க்கிறோம். நமது முன்னோர்கள் அதாவது மனிதனின் வாழ்க்கை 4 படிநிலைகளை கூறியிருக்கிறார்கள். 4 படிநிலைகள், அதாவது ஒன்று பிரம்மச்சாரியம், அது மாணவ நிலை. அடுத்தது கிருகஸ்தம், அதைத்தான் இல்லறம் என்று சொல்கிறது. அடுத்தது வானப்பிரஸ்தம், துறவுக்கு ஆயத்தமாகின்ற நிலை. அடுத்தது சந்நியாசம், துறவு நிலை என்று 4 நிலைகள் சொல்லப்படும். பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். நூல்களை கற்று அறிவை வளர்த்து வாழ்க்கைக்கான பண்புகளை வளர்க்கும் ஒரு காலம்தான் பிரம்மச்சாரியம் எனப்படும். கல்வி பருவம் முடிந்த பின்னர் வாழ்க்கை துணை ஒன்றுடன் சேர்ந்து இல்லறத்தில் இணைந்து பிள்ளைகளோடு கூடி வாழுதல் இல்லறம். அப்போ முதல் பருவம் பிள்ளை பருவம், அதாவது மாணவ பருவம், அதை பிரம்மச்சாரியம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது இல்லறம். இல்லறத்திலே வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து பிள்ளைகளோடு கூடி வாழுகிறது தான் இல்லறம். இல்லறம் என்றால் வீடு. இல்லம் என்று சொல்லாலே வீடு என்று சொல்லப்படும். அங்கே இல்லறம் வீட்டில் தான் நடக்கும். அறம் என்றால் தர்மம். ஆகவே தர்மம் என்பது அவரவர் கடமைகளை குறிப்பதாகும். இல்லத்தானுக்குரிய கடமைகளை குறிக்கிறது. அறத்தால் வருவது இன்பமாகும். அறத்தால் வருகிறது இன்பம். ஒவ்வொருவரும் தத்தமது கடமைகளை சரிவரச் செய்தால் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். ஆகவே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்தால் அங்கே அந்த வாழ்க்கை நன்றாக அமையும். குடும்பத் தலைவன் நல்ல வழியிலே பொருள் தேடி நல்ல கணவனாக, நல்ல தந்தையாக, நல்ல சமூக உறுப்பினராக தமது கடமைகளை செவ்வனவே செய்ய வேண்டும். குடும்பத் தலைவியும் வருமானத்துக்கு தக்க வழியிலே குடும்பத்தை நிர்வகித்தல், பிள்ளைகளை வழிப்படுத்தல் முதலான பொறுப்புகளை கொண்டு வாழுதல் வேண்டும். பிள்ளைகள் நல்லொழுக்கத்துடன் பெற்றோருக்கும் பெரியவருக்கும் பணியுடையவர்களாய் வாழ்ந்து கற்றல் முதலான தமது கடமைகளில் செவ்வனவே ஈடுபட வேண்டும். குடும்பத்தில் அனைவரிடமும் ஒற்றுமை, அன்பு, தியாகம், அர்ப்பணிப்பு முதலான பண்புகள் இருத்தல் வேண்டும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உள்ள பெரியவர்களை மரியாதையுடன் பேணுதல் வேண்டும். அவர்களின் ஆலோசனைகளுக்கு மதிப்பு அளித்தலும் வேண்டும். இவையெல்லாம் குடும்பத்திலே நிகழ்கின்ற. இல்லறம் நல்லறம் ஆகும்போது நல்லறிவையும் நல்ல அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நற்பண்புமிக்க குடும்பங்களினால் சமூகமும் உலகமும் பயன்பெறும். உலகம் பயன்பெற வாழுதல் நல்ல இல்லறமாகும். திருவள்ளுவரும் இல்லறத்தார்
பல தரப்பினருக்கும் உரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். திருவள்ளுவரும் அவ்வாறு சொல்றார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த குறள் அதில் தான் சொல்லுது. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐந்து. தென்புலத்தார் என்று சொல்லுகிறார், விருந்து என்று சொல்லுகிறார், தெய்வம் என்று சொல்லுகிறார், ஒக்கல் என்றுகிறார், தார் என்று ஐந்து. ஐம்புலத்தாறு ஓம்பல் ஐந்து விடயங்களையும் இவன் இந்த இல்லறத்தான் ஈடுபட வேண்டும், அவைகளை பேணி நடக்க வேண்டும் என்பதுதான் கதை. அது என்ன செய்கிறான் என்று பாருங்கள். இங்கு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்ற தென்புலத்தார் எனப்படுவோர் யார்? இங்கே தென்புலத்தார் என்று சொல்லப்படுவோர் யார் என்றால், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் யாவை? அவருக்கு செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்கு. இவ்வுலகிலே வாழ்ந்து தமது சரீரங்களை விட்டு பிரிந்த ஆத்மாக்கள், அதாவது எங்களுடைய மூதாதையர், தெற்கு திசையிலே வாழ்வதாக கருதப்படுகிறது. தெற்கிலான் அவர்கள் வாழ்வார். இறந்து போன மூதாதையரை நாம் தென்புலத்தார் என்று, பிதிர்கள் என்று போற்றுகிறோம். அதான் பிதிர்கள். அவர்களுக்கு செய்யும் வழிபாடே பிதிர் வழிபாடு எனப்படுகிறது. அந்த பிதிர் வழிபாடு என்று அதுதான். இல்லறத்தில் வாழும் ஒருவர் செய்யும் பிதிர் வழிபாடுகளாக அந்தியட்டி, சிராத்தம், ஆண்டத்திவசம், மகாலயம் முதலானவை உள்ளன. இவைகளை இந்த இல்லறத்தான் செய்ய வேணும். இறந்த தந்தைக்கு ஆரிய அமாவாசையிலேயும் தாய்க்கு சித்திரா பௌர்ணமியிலேயும் பிதிர்க்கடன் செய்வார்கள். கீழ்மலை, மாமாங்கம், முன்னீஸ்வரம் முதலானவை பிதிர்க்கடன் நிறைவேற்றுவதற்கு உகந்த தலங்களாக சிறப்பு பெற்றிருக்கு. பிதிர் வழிபாடுகளை மேற்கொள்வதால் மூதாதையரின் ஆசி கிட்டும், வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் பெருகும். அப்போ அவர்களை நாங்கள் வழிபடுவதனால எங்களுடைய வாழ்விலே என்ன ஆசி, அவர்களுடைய ஆசி எங்களுக்கு கிடைக்குது. அதனால் எங்களுடைய வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் பெருகும். அடுத்தது தேவ வழிபாடு. முதலாவது பிதிர் வழிபாடு, அடுத்தது தேவம். இல்லறத்தார்க்கு கடமைகளில் தேவர்களை வழிபாடு செய்வதும் உள்ளடக்கப்பட்டிருக்கு. வேத காலத்து மக்கள் இயற்கையில் இறைவனை கண்டு வழிபட்டனர். இறைவனை இயற்கையாக கண்டு வழிபட்டனர். இருக்குவேதத்தில் இந்திரன், வர்ணன், அக்னி, சூரியன் முதலான தேவர்கள் மீது துதிப்பாளர்கள் காணப்படுகின்றனர். அப்ப இந்திரன், வருணன், அக்னி எல்லாம் இங்கே தெய்வங்களாக கருதப்படுகின்றன. தேவர்கள் இத்தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக யாகங்கள் செய்யப்பட்டன. யாகங்கள் செய்யப்படும் ஆகுதிகள் அக்னி தேவன் எடுத்துச் சென்று தேவரிடம் சமர்ப்பிக்கின்றான். யாகங்கள் செய்யும் போது ஓதப்பெறும் வேத மந்திரங்களின் அதிர்வெளிகள் சூழலுக்கு அமைதியையும் நன்மையையும் ஏற்படுத்தும். சூழலுக்குரிய நன்மையும் அதிர்வையும் ஏற்படுத்தும். இயற்கை சமநிலையை பேணப்படும் போது உலகம் அமைதியாக இயங்கும், உயிரினங்கள் மகிழ்ச்சியாக வாழும். இதனாலே நமது முன்னோர்கள் இயற்கையை போற்றி வாழ்ந்தார்கள். நாம் இயற்கையை பேணி இன்பமாக வாழ்வோம். செல்விருந்தோம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இது திருவள்ளுவருடைய குறள். விருந்து என்றால் புதிது என்று பொருளாகும். ஓம்புதல் என்றால் பேணுதல் அல்லது பாதுகாப்பு. புதிதாக வருபவரை வரவேற்று உபசரித்து உணவளித்தல். வீட்டுக்கு வருகின்ற புதியவரை வரவேற்று உபசரித்து பிறகு விருந்து அளிக்கிறது மிக முக்கியமான ஒரு விருந்தோம்பல். பசித்தவர்களுக்கு உணவளித்த பின் மிஞ்சியவனை தாமுண்டு வாழ்பவர்களை துன்பம் வந்தடைய மாட்டார். பசித்தவர்களுக்கு உணவளித்து மிஞ்சியத்தை தான் உண்ணுகிறார். பசித்தோர்க்கு உணவளித்ததை சைவ மரபு மேலான அறமாக போற்றுகிறது. கோயிலுக்கு அண்மையில் உள்ள அன்ன சஸ்திரங்கள், மடங்கள் என்பன இப்படிக்காகவே அமைக்கப்பட்டவையாகும். ஆலயங்களில் இடம்பெறும் அன்னதானமும் விருந்தோம்பும் சைவ மரபையே உணர்த்துகிறது. சைவ மரபைத்தான் எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றார்.
இங்கே பாருங்கள் எப்படி உண்ணுகிறார்கள். அப்போ இதெல்லாம் ஞானசம்பந்தன் அப்புறம் படிக்காசு பெற்று பஞ்சம் நீக்கியமை. இது வரலாறு. ஞானசம்பந்தனம் அப்புறம் படிக்காசு பெற்று பஞ்சம் நீக்கியமை சைவ சமயாசாரிகள் விருந்தோம்பல் பண்பினை காட்டு. பெரிய புராணத்தில் இளியாங்குடி மாறனாயினார், காரைக்கால் அம்மையார், அப்போதியடிகள் போன்றோரும் வல்லாரும் விருந்தோம்பலின் மேன்மையை எடுத்து காட்டுகிறார். பஞ்சத்தால் வருந்திய மக்களின் பசியை போக்குவதற்கு கஞ்சி தொட்டி தர்மத்தை சிறுலை சிறிய ஆர்வனாவலர்கள் செய்தார், மேற்கொண்டார். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒருபடி ஒரு கைப்பிடி என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி திருமூரல் வாக்கும் இதனைத்தான், இந்த தர்மத்தை தான் வலியுறுத்துகிறார். ஆகவே இதுவரையும் பார்த்தது இல்லறமே நல்லறம் என்ற அந்த விடயத்தை பற்றி தான் நாங்கள் இதில் பார்த்தோம். இங்கே இல்லறம் நல்லறம், இல்லறமே நல்லறம் என்பது என்ன என்றதை இப்பொழுது விளங்கி இருக்கு உங்களுக்கு. திரும்பவும் இருக்க பார்த்தோம். இல்லறமே நல்லறம், இல்லறத்திலே வாழ்க்கை நடத்துவதுதான் சிறந்த ஒரு அறம் என்று சொல்லப்படுகிறது. வேறு எவை நல்லறம் என்று சொல்லவில்லை. இல்லறத்தில் சிறப்பாக நன்றாக தங்களுடைய கடமைகளை உணர்ந்து நடந்தார்களா இருந்தால் வேறு ஒரு அறத்துக்கு போக வேண்டிய அவசியமில்லை. ஆகவே இல்லறம் என்பது நல்லறம். இல்லறத்திலே இருப்பவனுக்கு பல கடமைகள் இருக்கு. இங்கே திருவள்ளுவர் கூறுகிற அந்த குறள்படி 5 கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றன. அவையெல்லாம் இங்கே பாடத்தில் வருகின்றது, கவனிங்க. எமது முன்னோர் மனிதனின் வாழ்க்கை 4 படிநிலைகளை கூறியிருக்கிறார்கள். 1 பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4 படிநிலைகள். அது என்னென்னு சொல்லப்படுது. பிரம்மச்சாரியம் என்ற மாணவ நிலை, கிருகஸ்தம் என்றால் இல்லறம், வானப்பிரஸ்தம் என்றால் துறவுக்கு ஆயத்தமாகிற நிலை, சந்நியாசம் என்ற துறவு நிலை. ஆகவே இந்த 4 நிலைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், இருக்கின்ற படிநிலைகள். பிரம்மச்சாரியம் என்பது கல்வி கற்கின்ற பருவம். அதாவது கல்வி பருவம் முடிந்த பின்னர் கல்வி பருவத்திலே படிக்க வேண்டியவற்றையும் படித்து பிரம்மச்சாரியம் காலத்து வாழுகின்றதான் பிரம்மச்சாரியம். அதாவது நூல்களை கற்று அறிவை வளர்த்து வாழ்க்கைக்கான பண்புகளை வளர்க்கும் காலம்தான் அந்த பிரம்மச்சாரிய காலம். அதற்கு பிறகு வாழ்க்கை துணை ஒன்றுடன் சேர்ந்து இல்லறத்திலே இணைந்து பிள்ளைகளோடு கூடி வாழ்தல் இல்லறம். அந்த இல்லறத்தை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது. இல்லறத்திலே இல்லம் என்று சொன்னால் வீடு, அறம் என்றால் தர்மம். ஆகவே தர்மம் அவரவர் கடமைகளை குறிக்கணும். அறத்தால் வருவதே இன்பம் என்று சொல்லுகிறார். ஆகவே அறத்தால் வருகிறதா இன்பம். ஒவ்வொருவரும் தமது கடமைகளை சரிவை செய்து வாழ்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும். குடும்பத் தலைவன் நல்ல வழியை பொருள் தேடி நல்ல கணவனாக, நல்ல தந்தையாக, நல்ல சமூக உறுப்பினராக கடமைகளை செய்ய வேண்டும். குடும்பத் தலைவியும் வருமானத்துக்கு தக்க வழியிலே தன்னுடைய செலவுகளை செய்து பிள்ளைகளை வழிப்படுத்துவதான பொறுப்புகளை கொண்டு வாழ்தல் வேண்டும். பிள்ளைகள் நல்லொழுக்கத்துடன் பெற்றோருக்கும் பெரியவருக்கும் பணிபுரிவர்களாகவும் வாழ்ந்து கற்றல் முதலான தமது கடமைகளை செவ்வனே ஈடுபடவும் வேண்டும். குடும்பத்தில் அனைவரிடத்திலும் ஒற்றுமை, அன்பு, தியாகம், அர்ப்பணிப்பு முதலான பண்புகள் இருக்க வேண்டும். குடும்பத்திலேயும் சமூகத்திலேயும் உள்ள பெரியவர்களை மரியாதையுடையும் பேணுதலும் அவர்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பளித்தலும் வேண்டும். இல்லறம் நல்லறம் ஆகும்போது, இவ்வாறு வாழுகிற போதுதான் இல்லறம் நல்லறம் ஆகும்போது நல்லறிவையும் நல்ல அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நற்பண்புமிக்க குடும்பங்களால் சமூகம் உயர்வடையும், பயன்பெறும், உலகமும் பயன்பெறும்.
இதைத்தான் திருவள்ளுவரும் இல்லறத்தான் பல தரப்பினருக்கும் உரிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். தெம்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கால் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பர் தலை என்று இதுதான். இங்கே தென்புலத்தார் என்பது பிதிர்கள். இங்கே திருவள்ளுவர் குறிப்புகின்ற தென்புலத்தார் என்றால் யார்? அதாவது இவ்வுலகிலே நமது சரீரங்களை விட்டு பிரிந்த ஆத்மாக்களை நாங்கள் தென்புலத்தார், தெற்கு திசையில் வாழுகிறார் என்று கருதப்படுகிறார். இறந்து போன மூதாதையரை நாம் தென்புலத்தார் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு தான் பிதிர் வழிபாடு. அதுகளை நாங்கள் செய்யவர். இல்லத்தில் வாழும் ஒருவர் செய்யும் பிதிர் வழிபாடு அந்தியட்டி, என்ன சிராத்தம், ஆண்டு திவசம், மகாலயம் இதெல்லாம் வருகிறது. தந்தைக்கு ஆதி அமாவாசையும் தாய்க்கு சித்ரா பௌர்ணமியும் பிதிர்கடமைகளை செய்வார். கிரிவலை, மாமாங்கம், முன்னீஸ்வரம் முதலான தலங்களில் இவைகள் நிறைவேற்றுவதற்கு சிறந்த இடங்களாக கருதப்படுகின்றன. பிதிர் வழிபாட்டினை மேற்கொள்வதனால மூதாதையர் ஆட்சி கிட்டும் வாழ்விலே துன்பம் நீங்கி இன்பம் பெறும். அடுத்தது தேவ வழிபாடு. பிதிர் வழிபாடு முடியும் தேவ வழிபாடு. இல்லத்தாருக்குரிய கடமைகளை தேவர்களே வழிபாடு செய்வது, அதாவது யாகங்கள் செய்வது. என்ன வேத காலத்து மக்கள் இயற்கை இறைவனை கண்டு வழிபட்டனர். ஆகவே இருக்க வேதத்தில் பல்வேறு இறைவர்கள் சொல்லப்படுகிறார். இந்திரன், வருணன், அக்னி முதலான தேவர்கள் எல்லாம் வருகிறார். ஆகவே இவர்கள் மீதான திரிப்பால்களை காணப்படுகிறது. ஆகவே இவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். இவர்களை திருப்திப்படுத்துவதாக யாகங்கள் செய்யப்படுகின்றன. யாகத்தில் செய்யப்படும் ஆகுதிகள் அக்னி தேவன் எடுத்துச் சென்று தேவர்களை சமர்ப்பிக்கின்றார். யாகம் செய்யும் போது ஓதப்படும் வேத மந்திரங்கள் அதிர்வுகளால், அதிர்வலைகள் சூழலுக்கு அமைதியை, நன்மையை, இந்த யாகங்கள் இதெல்லாம் செய்வது ஏன்னு சொன்னால் இந்த சூழலுக்குரிய நன்மைகள் ஏற்படுவது. உலக அமைதிக்காக இவை நடைபெறுகிறது. உயிரினங்கள் மகிழ்ச்சியாக, இதனாலேயே எமது முன்னோர்கள் இயற்கையை போற்றி வாழ்ந்தார். நாம் இயற்கையை பேண வேண்டும். அடுத்து விருந்தோம்பல். செல்விருந்தோம்பி வரு விரும்ப வாத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. விருந்து என்றால் புதிதாக வருக ஒருவர். ஆகவே ஓம்புதல், பேணுதல். அவ்வாறாக வருகின்ற அந்த புதிதாக வருவரே வரவேற்று, ஒரு அதிதியை வரவேற்று உணவளித்து விருந்தோம்புதல் ஆகும். வசித்தவருக்கு அதாவது விருந்து கொடுக்கிறது. அதாவது வசித்தவர்களுக்கு உணவளித்து மிஞ்சி உணவை தாமந்து வாழ்பவர்களை துன்பம் வந்தடையாது. வசித்தோருக்கு உணவளித்த சைவ மரபும் மேலான அறமாகவும் அது போற்றப்படுது. கோயில்களுக்கு அண்மையிலே இருக்கின்ற அன்னசாலைகள், மடங்கள் இவைகளெல்லாம் இவைதான் இப்படிக்காகவே இருக்குது. ஆலயங்கள் இடம்பெறும் அன்னதானம், விருந்தோம்பல், சைவ மரபைத்தான் எங்களுக்கு உணர்த்தி கொண்டு நிற்கிறது. இதுதான் இந்த அன்னதான நிகழ்வு. நீங்கள் பாருங்கள், ஞான சம்பந்தரும் அப்பரும் கூட இந்த படிக்காசு பெற்று பஞ்சம் போக்கியதாக அங்கே அவர்களுடைய வரலாறுகள் சொல்லுது. இதுவும் விருந்தோம்பல் பண்பைத்தான் சொல்லுது. பெரிய புராணத்தில் இளையாங்குடி மாறனாரும் இப்படித்தான் அடியார்களை வரவேற்று அவர்கள் உணவளிப்பார். காரைக்காலம் அப்புதியர்கள் இவர்களெல்லாம் இப்படி செய்திருக்கிறார். அப்போ இவருடைய வரலாறுலாம் எங்களுடைய விருந்தோம்பலுடைய மேன்மையைத்தான் எடுத்து காட்டுது. பஞ்சத்தாலே வாடிய மக்களுக்கு அவருடைய பசியை போக்குவதற்கு கஞ்சி தொட்டி தர்மம் என்ற அந்த பணியையும் திருநில ஆர்வனாவலர் மேற்கொண்டிருக்கிறார். அப்போ அதுவும் ஒரு இந்த பசிப்பணி நோக்குகின்ற ஒரு தன்மைதான். யாவர்க்குமா உண்ணும்போது ஒரு கடிப்பிடி என்று திருமூலர் சொல்கிறார். அப்போ நாங்கள் உண்ண வலிக்கிறதும் ஒரு கைப்பிடிச்சோடு ஒருத்தர் கொடுக்கணும். இது திருமூலருடைய வாக்கு. இவையெல்லாம் தர்மத்தை தான் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. இந்த வகையிலே நாங்கள் இல்லறத்தானுடைய சிறப்பு பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். இனி பயிற்சி வினாக்களுக்கு போவோம். மனித வாழ்க்கை 4 படிநிலைகளும் எவை என்று சொல்லுகிறார். 4 படிநிலைகளில் நாங்கள் பார்த்தார்கள். பிரம்மச்சாரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். குடும்பத்தில் பிள்ளைகளின் கடமைகள் யாவை? பிள்ளைகளுடைய கடமை என்ன? அந்த பருவத்திலே அவர்களுக்கு வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய வேணும். அவர்களுக்கு கல்வி கற்க வேணும், கற்றபடி ஒழுக வேணும், பெரியோர்களை மதிக்க வேணும். ஏன்னா குடும்பத்திலே இருக்கின்ற தாய் தந்தையர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேணும். தங்கள கடமைகளை சரியாக செய்தல். இறந்தாரின் கடமைகளை
இல்லத்தாரின் கடமைகளாக வள்ளுவர் கூறுகிறேன். இல்லத்தார்ந்த கடமைகள் என்ன? 5 வர்ணத்தார்க்குரிய கடமைகள் இருக்கு. தெம்பிலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்பலத்தார் ஓம்புதலை. அந்த கடமைகளை செய்யும். தெம்பிலத்தார்ந்த பிதிர்கடமை. அடுத்த தெய்வங்களுக்குரிய கடமைகள் என்ன? அடுத்தது விருந்து, வருகின்றவர்களுக்கு விருந்தளிக்கிறது. மற்றது தன்னை சூழ்ந்தவருக்கு கவனிப்பது. இப்படியெல்லாம் சொல்லுகிறார். தெம்பிலத்தார் யார்? அதாவது பிதர், அதாவது முன்னோர்கள். அவர் எவ்வாறு அழைக்கப்படுவதற்கான காரணம் தெற்கு திசையிலே வாழுகிறார்கள் என்பதால் தென்பிலத்தார் என்று அழைக்கப்படுகிறார். இல்லறத்தார் செய்யும் பிதிர் வழிபாடு 3 குறிப்பிட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்தியட்டி, அடுத்தது சிரார்த்தம், ஆண்டு திவசம், இப்படியெல்லாம் சொல்லலாம். பிதுக்களை நிறைவேற்றும் தலங்களாக சிறப்பு பெற்ற தலங்கள் இங்கே சொல்லப்படுது. கீரிமலை, மாமாங்கம், மற்ற முன்னீஸ்வரம். வேதகால மக்களால் வழிபடப்பட்ட இயற்கை தெய்வங்கள் இந்திரன், வர்ணன், அக்னி, சூரியன் என்று சொல்லப்படுது. விருந்தோம்பும் தொண்டினாலே மேன்மையுற்ற நாயன்மார் ஞானசம்பந்தரம், நாவுக்கரசர் சொல்லலாம். அதைவிட நாங்கள் காரைக்காலமியார், மற்றது இளையாங்குடிமார் நாயனார், அப்போதியடிகள் இவைகளையும் குறிப்பிடலாம். இவையெல்லாம் இதில் வருகின்ற. இதே மாதிரி நீங்கள் குளிர் செயல்பாடாக இது செய்யலாம். திருவள்ளுவர் கூறும் விருந்தோம்பல் பற்றிய உரை ஒன்றை நிகழ்த்துங்கள். விருந்தோம்பலை பற்றி ஒரு உரை ஒன்று நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். இது உங்களுடைய வீட்டு வேலையாக வருகின்றது. இவற்றை நீங்கள் முதலே செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாவுக்கரசு நாயனார் தேவாரம் 7வது பாடம் நாவுக்கரசு நாயனாரை பற்றி வருகின்றது. நாங்கள் இதை அடுத்த வகுப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் நாங்கள் இப்பொழுது இல்லறத்தாரை பற்றி பார்த்தினாங்க. இல்லறத்தாருடைய கடமைகளை பற்றி பார்த்தினாங்க. அவர்கள் செய்ய வேண்டிய வேலை யாருக்கெல்லாம் அவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் பற்றி இதிலேயே பார்த்தோம். இதோடு நாங்கள் இந்த வகுப்பை நிறுத்தி அடுத்த வகுப்புக்கு செல்வோம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.